வணக்கம், இது உங்களுடைய இங்கிலீஷ் பேச்சு சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற காணொளி தமிழ் மற்றும் இங்கிலீஷ் இந்த ரெண்டு லாங்குவேஜ்க்கும் இருக்கக்கூடிய எழுத்துக்கள், அதனுடைய டிஃப்ரென்ஸ், அது மட்டும் இல்லாமல் 1லிருந்து 10 வரைக்குமான அந்த எழுத்துக்களை வேஸ் பண்ணி எந்தெந்த மாதிரியான வேர்டெல்லாம் இங்கிலீஷில் இருக்குது அப்படின்றத இன்றைக்கி காணொளியில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல உயிரெழுத்துன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஆ முதல் ஔ வரை தமிழில் எத்தனை உயிரெழுத்து இருக்குது? 12 உயிரெழுத்து இருக்குது. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா 5 இருக்குது. போன காலொலியில் நம்ம பார்த்துருந்தோம் ஒரு ஷார்ட்ஸில் AEIOU லாங் வீடியோவாக போட்டிருந்தேன் நான். AEIOU இதுதான் இங்கிலீஷோடைய உயிரெழுத்துக்கள். அடுத்து தமிழில் மெய் எழுத்துக்கள் எத்தனை இருக்குது? 18 இருக்குது. தமிழில் 18 மெய் எழுத்துக்கள் இருக்குது. இங்கிலீஷில் எத்தனை மெய் எழுத்துக்கள் இருக்குது? இங்கிலீஷில் 21 மெய் எழுத்துக்கள் இருக்குது. அந்த AEIOU தவிர இருக்கக்கூடிய மற்ற எல்லா எழுத்துக்களும் இங்கிலீஷில் உயிரெழுத்துக்கள் எனப்படும். அடுத்து உயிர்மெய் எழுத்து நமக்கு சொல்லுவோம் இல்லையா, இக்கு ப்ளஸ் ஆ கா புள்ளி வைத்த எழுத்துக்கள் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி உயிர்மெய் எழுத்துக்கள் தமிழில் 216 உயிர்மெய் எழுத்துக்கள் இருக்குது. இங்கிலீஷில் இல்லவே இல்லை. அடுத்து மொத்தம் ஆயுதம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆயுத எழுத்து அக்கு இருக்குது. இங்கிலீஷில் ஆயுத எழுத்து அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது. மொத்தம் 247 எழுத்துக்கள் தமிழில் இருக்குது. இங்கிலீஷில் 26 எழுத்துக்கள் தான் இருக்குது. ஆனால் இந்த 26 எழுத்துக்களே எந்த விதமான ஒரு மொழியாக இருந்தாலும் ஓரளவுக்கு வச்சு சமாளிச்சிடலாம். அதை பேஸ் பண்ணி இங்கிலீஷ் ரொம்ப ஈஸியாக அடாப்ட் ஆயிரும். அதனால தான் ஆங்கிலம் அப்படின்றது பரவறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஏன்னா யூசர் ஃப்ரெண்ட்லி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தை சொல்லலாம். இப்போ இதை ஏன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 247 எழுத்துக்களை கொண்டு தமிழ் மொழியில் நம்ம இவ்வளோ சூப்பராக பேசுகிறோம். அப்படி இருக்கும்போது இங்கிலீஷ் வெறும் 26 எழுத்துக்கள் தான். இந்த காணொலியில் நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா, எல்லாராலையும் இங்கிலீஷ் ரொம்ப ஈஸியாக பேச முடியும். அதனால் இது ரொம்ப பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இனிமேல் வரப்போகிற காணொலியில் இங்கிலீஷை இன்ச்சு பை இன்ச்சாக ஒவ்வொரு பாட்டை உடச்சி நம்ம ஈஸியாக பார்ப்போம். வாங்க காணொலிக்குள்ளே. ஏ அப்படின்றத எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், உச்சரிக்கணும்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணும். உச்சரிப்புக்கு தான் ப்ரொனவுன்சியேஷன் சொல்லுவாங்க. நீங்கள் ப்ரொனவுன்சியேஷன் சொல்லுவீங்க. அதை இங்கிலீஷில் எப்படி கரெக்டாக சொன்னோன்னா ப்ரொனன்சியேஷன் சொல்லுவாங்க. சரிங்களா? அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு வார்த்தை, ஒரே ஒரு எழுத்து தானே இருக்குது. ஸோ இந்த ஒரே ஒரு எழுத்தில் இருக்கக்கூடிய உடைய அர்த்தம் தமிழில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு. அடுத்து ஐ அப்படின்றது நான். ஐ அப்படின்றது என்னது? நான் அப்படின்றாங்க இல்லையா, அதுதான் ஐ. அதுவும் ஒரே ஒரு எழுத்து தானே இருக்குது. அதுவும் ஐ அப்படின்றது நான், தமிழில் அதை நான். அடுத்து ஆன் அப்படின்றது என்னன்னு சொல்லுவாங்க. ஆன் அப்படின்றது 2 எழுத்து இருக்குது. இதுவும் ஆன் அப்படின்னா ஒரு ஆன் ஆப்பிள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா. ஆன் ஆப்பிள் உதாரணத்துக்கு ஆன் ஆப்பிள் ஒரு ஆப்பிள். இதுக்கு சிம்பிளாக ஒரு க்ளூ இருக்குது. அது ஆல்ரெடி நான் ஒரு விஷயத்தில் சொல்லியிருக்கேன். வவ்வல்ஸை பேஸ் பண்ணி எந்த இடத்துலலாம் ஆன் வருதோ எந்த இடத்துலலாம் வவ்வல்ஸ் வருதோ, வவ்வல்ஸ் ஒரு வார்த்தை இருந்தாலும் வவ்வல்ஸை கொண்டு இப்போது ஏ இருக்கா, அப்போது அந்த இடத்துல என்ன வரும்னா ஆன் வரும். வவ்வல்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல அந்த ஒரு வார்த்தையில் நமக்கு என்ன வரும்? முன்னாடி வவ்வல்ஸுக்கு முன்னாடி ஆன் வரும். ஆன் ஆப்பிள். அடுத்து பை அப்படின்றது 3 எழுத்து. பைன்றது 3 எழுத்து. பைன்றது என்னது? வாங்குறது, வாங்குதல் எப்படி வேணாலும் சொல்லலாம் பைய. அடுத்து கம் அப்படின்றது என்னது? வாருங்கள் எப்படி வேணாலும் சொல்லலாம். கம் அப்படின்றது 4 எழுத்து. கம்ன்றது என்னது? வாருங்கள். அடுத்து டான்ஸ்ன்றது டான்ஸ் ஆடுறது, நடனம். டான்ஸ்ன்றது 5 எழுத்து. டான்ஸ்ன்றது நடனம். அடுத்து எலாப்ஸ் அப்படின்றது உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்லை கேள்விப்படலன்னா சொல்கிறேன். எலாப்ஸ் அப்படின்றது 6 எழுத்து வார்த்தை. இப்போது இந்த எலாப்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலாவதியாகு அந்த எக்ஸ்பைரி டேட் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுதான் எலாப்ஸ். அடுத்து ஃபென்சிங் அப்படின்றது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஃபென்சிங் போடுவோம், நிலத்துக்கு ஃபென்சிங் போடுவோம்னு சொல்லுவோம் இல்லையா. சுற்றுச்சுவருக்கு அந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்கு போடக்கூடிய விஷயம் தான் இது சுற்றுச்சுவர். அதுதான் ஃபென்சிங். அடுத்து இது 7 எழுத்து. அடுத்து கவர்னர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆளுநர், இது 8. கவர்னர் அப்படின்றது என்னது? ஆளுநர். நம்மளுடைய ஆளுநர் யார்? ஆர்.என். ரவி அவர்கள். இது 8 எழுத்து இருக்குது கரெக்டாக கவர்னரில். அடுத்து ஹாப்பினஸ்க்கு 9 எழுத்து இருக்குது. ஹாப்பினஸ்க்கு இங்கிலீஷில் என்னன்னு சொல்லுவாங்க? ஹாப்பினஸ் இங்கிலீஷில், தமிழில் அதற்கு மகிழ்ச்சி. ஹாப்பினஸ்க்கு மகிழ்ச்சி. அடுத்து இன்ஸ்பெக்ஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோதனை அப்படின்னும் சொல்லலாம். அடுத்து இதற்கு ஆய்வு அப்படின்னும் சொல்லலாம். உதாரணத்துக்கு இது 10 எழுத்து. இந்த ஆய்வு, இன்ஸ்பெக்டர் அப்படின்னா ஆய்வாளர்.
சோதனை பண்ணுறவங்க, ஆய்வு பண்ணுறவங்க, சோதனை ஆய்வு எப்படி வேணாலும் சொல்லலாம், இன்ஸ்பெக்ஷன் அப்படின்ற வார்த்தைக்கு. இப்போது இன்றைக்கி நம்ம பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்லையும் இங்கிலீஷ்லேயும் எழுத்துக்கள் எப்படி இருக்குது, எழுத்துக்களுடைய நம்பர்ஸ் என்ன, அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷில் ஒவ்வொரு எழுத்தா, அதாவது 1லிருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய எழுத்துக்கள், அந்த எழுத்துக்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள், அதற்கு தமிழாக்கம் என்ன, அந்த ஒரு விஷயத்தை தான் பார்த்தோம். இதை நான் ஏன் இந்த மாதிரி கொண்டு போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம இங்கிலீஷை உடைக்கும் போது நம்ம ப்ரிப்பரேஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது இவ்வளவுதானா இங்கிலீஷ் அப்படின்ற நினைக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் சின்ன சின்ன ஸ்டெப்பாக உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். மேலும் அடுத்த காணொலியில் உங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான இங்கிலீஷ் டாபிக்ஸ் வர இருக்குது. அதனால் அடுத்த காணொலியிலையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அடுத்து என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வரும். அடுத்த ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.